பாண்டுரங்கன் மகிமை. பாண்டுரங்கன் மகிமையில பல பாகவத உத்தமர்களோட கதையை கேட்டுருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு ஸ்ரீ பத்மநாபர் அவரோட கதையை பார்க்கலாம். பத்மநாபர் ஒரு பிராமண குலத்தில் பிறந்தார். அவர் சின்ன வயசுலேயே வேதம், உபநிஷம், பிரம்மசூத்திரம் எல்லாம் கற்றுண்டார். ஆனால் அவருக்கு மனசுக்குள்ள ஒரு குறை இருந்தது. என்ன, கடவுளை அடைய குரு மூலமாக உபதேசம் வாங்கிக்கணும் அப்படின்னு நினைச்சார். அதனால இன்னொரு பாகவத உத்தமர் கபீர்தாசர் கிட்டக்க உபதேசம் வாங்கிக்கலாம்னு நினைச்சார். கபீர்தாசரை போய் பார்த்தார். அவரும் இவரை அன்போட தன்னோட சீடனாய் ஏற்றுண்டார். அவரும் இவருக்கு உபதேசம் செஞ்சார். பத்மநாபர் தினம் வெடி காலம்பரைய கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வருவார். அது அவரோட வழக்கமாக இருந்தது. அப்போ ஒரு நாள் கங்கை கரையில் ஒரே கூட்டமாக இருந்தது. பத்மநாபர் என்னன்னு பார்த்தார். ஒரு வயதான குஷ்டரோகி உட்கார்ந்துட்டு இருந்தார். அவரை சுற்றி எல்லாரும் நின்றுட்டு இருந்தார். பத்மநாபர் அங்கே இருந்தவாளை என்ன ஆச்சு கேட்க, அவர்கள் இவர் ஒரு பெரிய பணக்காரர், வியாபாரி, தான தர்மம் நிறைய செய்வார், இவரோட மனைவி ரொம்ப அழகு வாய்ந்தவள், இவருக்கு 5 குழந்தைகள் இருக்கா, இவரோட வியாதியால் இவர் பக்கத்திலேயே அவள்லாம் வர பயப்படுறா, அதனால் இவர் கங்கையில் விழுந்து தற்கொலை பண்ணிக்க வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே பத்மநாபர் அந்த நோயாளி பக்கத்தில் போனார். அன்பரே, மானிட பிறவி கிடைக்கிறது என்பது அரிது, அதிலும் செல்வந்தனாய் இருப்பது அரிது. செல்வந்தனாய் இருந்தாலும் தான தர்மம் செய்ய மனம் வேண்டுமே, அதுவும் அரிது இல்லையா? முன் ஜென்ம கர்மா. நீங்கள் இந்த கொடிய நோயால் அவதிப்படுறீங்க. நோய்க்கு மருந்து தேடணும், உயிரை மாய்த்து கொள்ளக்கூடாது அப்படின்னு பத்மநாபர் சொன்னவுடன் அந்த முதியவர், ஐயா, சீயும் ரத்தமும் என்னை ஆக்கிரமிச்சுருக்கு, இந்த உயிரை நான் காப்பாற்றணுமா ஐயா? இந்த உயிர் எனக்கு எதற்கு என்று அவர் சொன்னதும் அங்கு இருந்தவா, ஐயா, நீங்களே இவருக்கு மருந்து ஏதாவது தாங்கோ என்று கூறவும் பத்மநாபர், ஐயா, கங்கையில நீராடி 3 முறை ராமநாமத்தை சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீராட போயிட்டார். இவர் எப்படி சென்று கங்கையில் நீராடுவார் என்று அனைவரும் பார்த்துட்டு இருந்தார். அவர் மெதுவாக தவழ்ந்து கங்கைக்கு பக்கத்தில் சென்று கங்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு இறங்கினார். பார்த்து கொண்டிருந்த அனைவரும் இவர் எப்படி நீராடப் போகிறார் என்று பார்த்து கொண்டே நின்றுருக்கா. அவரும் பக்தியோடு ராமா 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 என்று உறக்க கூறிக்கொண்டு கங்கையில் மூழ்கினார். அனைவரும் எப்படி எழுந்து வருவாரோ என்று காத்துக்கொண்டு ராமநாமத்தை அவர்களும் பக்தியோடு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த மனிதர் நீராடிவிட்டு புனிதமான உடலோடு எந்த சிறு காயங்களும் இல்லாமல் நதியிலிருந்து கங்கையிலிருந்து எழுந்தார். அந்த வணிகன் நேராக பத்மநாபரிடம் சென்று அவர் காலில் விழுந்து வணங்கினார். இதை பார்த்துட்டு இருந்த சில பேர் ஓடி போய் அதை கபீர்தாசர்கிட்ட சொல்லி கொண்டு இருக்கும் போதே பத்மநாபர் அங்கு போயிட்டார். கபீர்தாசர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, ராமநாமத்தின் மகிமையை யாரால் அறிய முடியும்? ராமநாமத்தை ஏன் 3 முறை சொல்ல சொன்னார்? ராமா என்று ஒரு முறை அழைத்தாலே போருமே என்று சொல்ல, உடனே பத்மநாபர் கபீர்தாசருக்கு நமஸ்காரம் பண்ணினார். குருதேவா, குருமுகமாய் உபதேசம் பெறாமல் குற்றம் நீங்க ஒரு முறை சொல்ல சொன்னேன். 2வது தடவை அவருடைய குஷ்டம் நீங்க சொல்ல சொன்னேன். 3வது தடவை அவர் ஞானம் பெற்று மோட்சம் அடைய சொல்ல சொன்னேன். அதனால்தான் நான் 3 முறை ராமநாமம் சொல்ல சொன்னேன். நீங்களாக இருந்தால் ஒரே தடவையில் 3ஐயும் செய்திருப்பீர். என்னால் அது முடியாது இல்லையா என்று சொன்னார். உடனே கபீர்தாசர் மன உறுதியும் நம்பிக்கையுடனும் ராமநாமம் சொன்னால் பலன் நிச்சயம் கிட்டும் என்று சொல்லி பத்மநாபரை வாழ்த்தினார். பத்மநாபர் ராமநாமத்தின் மகிமையை காசி நகரமெங்கும் பரவச் செய்தார். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மன வலிமையோட எதிர்கொள்ளணும். எந்த பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வாகாது. என்ன பிரச்சனை வந்தாலும் மன உறுதியோட கையால பக்குவப்படுத்திக்கணும். இந்த கதையின் மூலம் ராமநாமத்தின் மகிமையை உணர முடியும். நமக்கு பெரிய பெரிய சோஸ்திரங்கள், நாமாவளிகள், பாட்டுக்கள், உபன்யாசங்கள் இதெல்லாம் தெரியாவிட்டாலும் ராமநாமம் ஒன்று போதும். ராம 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 ராம். நன்றி, வணக்கம்.